பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மொய் பணம் வைப்பதால் செலவுகள் அதிகரிப்பதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மொய் என்று சொன்னால் அனைவரும் கூட்டாக இருந்து தாழ்ந்தவனை சமூகத்தில் தூக்கி விடுகின்ற பங்காக உறவினர்கள் ஒட்டுமொத்தமாக தனி ஒருவர் செய்தார் அது தனிப்பட்ட உதவியாக கருதும் என்பதற்காக ஒட்டுமொத்த இரத்த உறவுகளெல்லாம் நண்பர்களெல்லாம் சேர்ந்து அந்த வீழ்ந்து போன மனிதனை அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலாச்சாரம் மொய் திருவிழா என்பது. தென் தமிழகத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மொய் விருந்து நிகழ்ச்சி என்பது நிறைய நடக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் வருவதற்கு உறவினர்களால் நண்பர்களால் ஒரு உதவிக்கரம் அதை எப்படி அவங்க பொருளாதாரத்தில் மீண்டு வரணுன்றதுக்காக இந்த மொய் விருந்து நிகழ்ச்சி நடத்துறாங்க. இது உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு இது ஒரு வட்டி இல்லாத கடன் மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற வருவாயை நாங்கள் உறவினர்களுக்கு மொய் மாதிரி செஞ்சு வைப்போம். திருப்பி அவங்க அதுக்கு கூடுதலாக பணம் போட்டு அவங்க செய்வாங்க. மொய் பற்றி நிறைய சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே வச்சு மொய்க்கு ஃபேமஸான ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். ஆரம்ப காலத்துலேருந்து மொய் வைக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டியாகவே கொண்டு வந்து இப்போ மொய் விருந்துன்னு தனியாக பண்ணிட்டாங்க. வசந்த விழான்னு நிறைய வந்துருச்சு. இது நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு நல்லது, இல்லாதவங்களுக்கு கெட்டது. இன்னைக்கு நீங்கள் 100 ரூபா செஞ்சீங்கன்னா அதை நாளைக்கு நான் 150 செஞ்சிடலாம். ஆனால் இன்னைக்கு 1 பவுன் செஞ்சீங்கன்னா நான் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த 1 பவுனுக்கு 4 பவுன் திருப்பி செய்ய வேண்டியதாக இருக்கு. செய்ய முடியலன்னா வீடு தேடி வந்து கேட்குற நிலையும் பொதுவாக இருக்கு. நான் மதுரை குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக இருக்கு. ஆனால் கேட்கும்போது நம்ம திருப்பி செய்யறதுக்கான நிலை நமக்கு இருக்கணும்ல. அந்த 1 பவுனுக்கு ஈக்குவலாக செஞ்சால் எனக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ செய்யும் போது பார்த்து அளவாக செய்யுங்க. சொந்த பந்தத்துக்கு மத்தியில் நம்ம மதுரை வழக்கம் பிரகாரம் செய்முறைகள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. இதனால் சில பேர் செய்முறை செய்கிறாங்க, அந்த வருவாய் அதிகமாக வருவதில்லை. வந்துச்சுன்னா மேலே தூக்கி விட்டுறாங்க, வரலைன்னா அவங்க கஷ்டமாகி கடனாளி ஆகிடுறாங்க. இது நாளுக்கு நாள் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. தாய்மாமன் முறைன்றாங்க, அப்புறம் அத்தை முறைன்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க, ஆனால் கடன் வாங்கியாவது அந்த செய்முறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த செய்முறை செய்ய முடியாட்டிலும் அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க நிறைய பேர். இந்த வழக்கத்தை மாற்றணும். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.